கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. மீன் குழம்புக்கு தக்கன மீன் எடுத்துருக்கிறேன். பொரிக்கிறதுக்கு இந்த வச்சுருக்கிறேன். பொரிக்க குழம்புக்கு இப்போ எண்ணெய் காயுது. மிளகு, பெரிய சீரகம், வெந்தயம் இது மூணையும் பொரிய போட்டுருவோம் வாங்க. வெங்காயம் அடுத்து நான் எப்போவுமே மீன் குழம்பு வச்சேன்னா வெள்ளைப்பூடி எல்லோரும் உரித்து போடுவாங்க. நான் உரிக்க மாட்டேன், இடித்து தான் போடுவேன். இந்த பாருங்கள், பச்சை மிளகாயும் பூண்டும் நம்ம நாளாச்சுங்க மீன் எடுத்து, அதனால் இன்னைக்கு எடுத்தோம். அதுவும் மீன் விலை அதிகமான விலையத்தங்க விற்கிது. எம்மாடி பயங்கரமான ரேட்டுங்க. அரை கிலோ மீன் 120 ரூபா. ஆமாம், அரை கிலோ மீன் 120 ரூபா. அடுத்து தக்காளி போடுவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் இதுக்கு எப்படி வைப்பீங்கன்னு கேட்பீங்க. நான் தக்காளி கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன். அரைக்கிறதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளியும் தேங்காயும். ஏன்னா அரைச்சி போட்டோம்னா குழம்பு நல்லா சிகப்பு கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதையும் தூக்கி இதில் ஊற்றி கிண்டி விட்டுருவோம். கொதிக்கட்டு கொஞ்ச நேரம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துருக்குறேன். ஏன்னா தக்காளியும் அரைச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா. எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி. நல்லா கொதிக்குதா. நல்லா அந்த எண்ணெய் மேலே வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புளித்தண்ணி நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாத்தூள் தான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் காரம் தேவை, அதனால நான் காரமாக போடுவேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ குறைக்கணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நல்லா காரம் சேர்த்துக்குவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும்.
அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் தான் போட்டேன். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா வத்தல் நிறைய போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், வீட்டிலே சரக்கு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு காரம் வந்து எப்போவுமே தூக்கலாக தான் இருக்கும். கருவேப்பிலை போடலையான்னு கேட்பீங்க. கருவேப்பிலை கடைக்கு போனேன், கடையில் கருவேப்பிலை இல்லை. இப்போ தான் ஒரு பையனை பிடுங்கிட்டு வரல உங்கள் மரத்தில் போய் அப்படின்னு சொன்னேன். அவன் பிடுங்கிட்டு வந்திருக்கிறான். அதனால் ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை போட்டாலுமே நல்லா வாடையாகத்தான் இருக்கும். கருவேப்பிலை எல்லாம் தான் போட்டு தாளிக்கணும். ஏன்னா என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அப்படிங்கிறக்காக அவன் தோட்டத்தில் போய் பார்த்தா பறிச்சுட்டு வந்தான். கடையிலையும் இல்லை, தோட்டத்தில் போய் பார்த்தா பறிச்சுட்டு வந்தான். ஆனால் கருவேப்பிலைக்கு இதில் போட்டார். நான் வந்து குழம்பு எப்போவுமே ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன், 2 பேர் தானே, அதனால் எப்போவும் ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டு குழம்பு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். வாங்க இப்போ இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீனும், இந்த மீனை இதில் எடுத்து போட்டுருவோம். சில பேர் ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க, நான் தண்ணி ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மீன் குழம்பு வந்து கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் ரொம்ப தண்ணி சேர்க்க மாட்டேன். ஆள் நிறையா இருந்தாங்கன்னா தண்ணி தானே சேர்க்கணும், ஆள் கொஞ்சமாக இருந்தாங்கன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம்ல. பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். மீன் குழம்பு ரெடி, வாங்க நீங்களும் சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. மீனா வீட்டுக்கு வாங்க, மீன் குழம்பு சாப்பிடுங்க. இது கடல் மீனும், இது 2 கால் மீனும். ஓகே, கடல் மீன் பிடிக்குமா, 2 கால் மீனும் பிடிக்காது. 2 கால் மீன் உங்களுக்கு பிடிக்காது. என்ன 2 கால் மீன் வந்து டெங் டெங் டெங். சரியா? பிடிச்சவங்க ரைட் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய குழம்புக்கு டேஸ்ட்டு வந்து பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நிறையா அதிகமாக சேர்ப்பேன். நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள், ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோஸை தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸை ஓப்பன் பண்ணி விடுங்க. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். நான் வந்து எல்லாருமே ரைட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எல்லாருக்கும் ரைட் பண்ணுறேன், கமெண்ட்